यीशु मसीह के महानाम से सबों का मैं स्वागत करता हूं। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பெரிதான நாமத்தினாலே உங்களை நான் வரவேற்கிறேன். और परमेश्वर को धन्यवाद हो कि हम लगातार अय्यूब के किताब को अध्ययन कर सके। தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து யோபுவின் புத்தகத்தை தியானித்து வருகிறபடியினாலே और आज हम अय्यूब के 20वां अध्याय को अध्ययन करेंगे। இன்றைக்கு நாம் யோபுவினுடைய 20வது அத்தியாயத்தை தியானிப்போம். और जैसे हम करते आ रहे हैं उसे एक शीर्षक के तले हम अध्ययन करने जा रहे हैं। நாம் செய்து வருகிறது போலவே அதை ஒரு தலைப்பின் கீழ் தியானிப்போம். How not to reply or respond to a person in misery, संकट में पड़े किसी व्यक्ति को कैसे प्रत्युत्तर न दें। துன்பத்தில் இருக்கும் ஒருவருக்கு எவ்வாறு பதில் அளிக்க கூடாது. और इस शीर्षक में उस रिप्लाई के उस शब्द को आप देख सकते हैं, प्रत्युत्तर के शब्द को आप देख सकते हैं। இந்த தலைப்பிலே ரிப்ளை பதில் என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியும். और उसमें से 5 विषयों को आपके दिए हुए पेपर में पा सकते हैं। அதிலே வருகிற எழுத்தின்படி 5 குறிப்புகளை கரங்களில் கொடுக்கப்பட்ட பேப்பர்ல நீங்கள் காண முடியும். और समय के अनुसार मैं लगभग 2 या 3 बातों के ऊपर प्रकाश डालने के लिए कोशिश करूंगा। நேரத்துக்கு ஏற்றாற்போல் நான் 3 அல்லது 4 காரியங்களை குறித்து பேசுவேன். और जैसे हम जानते हैं ये अय्यूब के जीवन में जो पीड़ाएं आई हैं उससे उन बातों से हम अवगत हैं। நாம் அறிந்திருக்கிறபடி யோபுவின் வாழ்க்கையில் வந்த உபத்திரவங்களை நாம் கேள்விப்பட்டோம். और उस दरमियान उसके 3 दोस्तों के संवादों को भी हम देख के आ रहे हैं। அதன் அடிப்படையிலே அதற்கு பிறகு 3 சிநேகிதருடைய சம்பாஷணைகளையும் பார்த்தோம். और यहाँ इस 20वां अध्याय में उसका अय्यूब का दोस्त सोपर का उत्तर को यहाँ पे प्रत्युत्तर को देख रहे हैं। இங்கே யோபுவினுடைய சிநேகிதனாகிய சோப்பாருடைய பிரதி உத்தரவை 20வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். और जैसे मैं कहते आ रहा हूं फिर से उस बात को मैं दोहराने के लिए चाहता हूं। நான் சொல்லி வந்தபடியே திரும்ப அந்த காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ये उनके मित्र के अंदर जो बातें सच्चाई के तौर से आम बातों के सिद्धांतों के तौर से जरूर दिखते हैं। சிநேகிதர்களுக்கு மத்தியிலே அவர்கள் பேசுகிற பேச்சுகள் பொதுவாய் உள்ள கோட்பாடுகள் பொதுவாய் வழங்கி வருகிற உண்மை போல தோன்றினாலும் लेकिन वे एक गलत फहमी के कारण, एक गलत समझ के कारण और एक सही तौर के बर्ताव अय्यूब से नहीं करने के कारण उनके वचनों के द्वारा एक सही लाभ अय्यूब के जीवन में नहीं होता है। அவர்களோ யோபுவின் சூழ்நிலையை சரியாய் புரியாமல் இருந்தது நிமித்தமாக, யோபுவின் காரியங்களை சரியாமல் அறியாமல் போனது நிமித்தமாக அவருடைய வாயின் வார்த்தைகளினாலே அவனை திடப்படுத்த அல்லது அவனை தூக்கி விடுவதற்கு முடியாமல் போகிறார்கள். तो इस 20वां अध्याय में हम सोपर के जो तर्क को या उसके जो संवाद को यहाँ जो देख रहे हैं, இங்கே 20வது அதிகாரத்திலே சோப்பாருடைய அந்த தர்க்கிப்பையும் அல்லது அவருடைய சம்பாஷணையும் பார்க்க முடிகிறது. उससे हमें एक बात को हमें सीखने को मिलती है। அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் உண்டு. जब कोई संकट में जो पड़ा रहता है उनके साथ हमें कैसे बर्ताव करना है और उनके साथ हम किस प्रकार से हमें प्रत्युत्तर या प्रतिक्रिया में दिखाना है। ஒருவன் துன்பத்தில் இருக்கும் பொழுது அவனோடு கூட எப்படியாக நாம் ஈடுபட வேண்டும், எப்படியாக நாம் அவனுக்கு பதில் உத்தரவு அல்லது பிரதி உத்தரவு அளிக்க வேண்டும். तो यहाँ पूरे 20वां अध्याय को मैं 3 भाग में आपके सामने में रखने के लिए चाहूंगा। நான் इங்கே मुழு 20வது அதிகாரத்தையும் 3 பகுதிகளாக பிரிக்க விரும்புகிறேன். पहले भाग को समझने के लिए उसके दूसरा वचन को मैं पढ़ रहा हूं। முதல் பகுதியை புரிய வைக்க அதனுடைய 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். तब नामाती सोपर ने कहा, मेरा जी चाहता है कि उत्तर दूं और इसलिए बोलने में फुर्ती करता हूं। அப்பொழுது நாகமாத்தியனான சோப்பார் பிரதியுத்தரமாக, இதற்காக மறு உத்தரவு கொடுக்க என் சிந்தனைகள் என்னை ஏவுகிறபடியால் நான் தீவிரித்து சொல்லுகிறேன். यहाँ सोपर कहता है मैं क्यों अय्यूब से मैं बात कर रहा हूं। இங்கே சோப்பர் சொல்கிறான், நான் ஏன் யோபுவோடு பேசுகிறேன். ये नहीं कि उनको सही समझ देने के लिए वो उस विचार से नहीं, அவனுக்கு சரியாய் புரிய வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அல்ல, या उसके पीड़ा में अय्यूब को संभालने के विचार से नहीं, அல்லது யோபுவினுடைய வேதனைகளை அவனை பராமரிக்கிற எண்ணத்தோடு அல்ல, या अय्यूब के बातों को समझने के विचार से भी नहीं, அல்லது யோபுவின் காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டுமே என்ற எண்ணத்தோடும் அல்ல. उसका बोलने का विचार को वो खुद प्रकट कर रहा है। அவன் பேச வருகிறவனுடைய எண்ணங்களை காரணத்தை அவனை வெளிப்படுத்துகிறான். वो कह रहा है मेरा जी चाहता है कि तुमको उत्तर देने के लिए, इसलिए मैं बोलने में मैं फुर्ती कर रहा हूं। அவன் சொல்கிறான், மறு உத்தரவு கொடுக்க என் சிந்தனைகள் என்னை ஏவுகிறபடியால் நான் தீவிரித்து சொல்லுகிறேன். यानी उतावली में होकर के वो यहाँ प्रत्युत्तर कर रहा है, अय्यूब से बातें कर रहा है। அதாவது அவசரப்பட்டு பதறி போய் இங்கே அவன்
யோபுவுக்கு பதில் கொடுக்கிறார். तो हम दूसरों के साथ के बर्ताव में इस बात के ऊपर हमें ध्यान देने की जरूरी है। பிறரோடு நாம் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது இந்த காரியத்தின் மேலே கவனம் வைக்க வேண்டும். उसी को पहले विषय में आप देख सकते हैं, அதைத்தான் முதல் குறிப்பிலே பார்க்க முடியும். रेस्पॉन्ड नॉट इम्पल्सिवली एंड इन एजिटेशन, आवेगपूर्ण और आक्रामक तरीके से जवाब ना दें। உணர்ச்சி வசப்பட்டு மற்றும் தீவிரித்து பதில் அளிக்காதீர்கள். और खास तौर से जब कोई एक परिस्थिति जब होती है जहां हम चाहते हैं कि किसी को हम उत्तर देने के लिए जब चाहते हैं, ஏதாவது ஒரு சூழ்நிலை என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சூழ்நிலையிலே நமக்கு இப்பொழுது உத்தரவு சொல்ல வேண்டும், பேச வேண்டும். अब क्या होता है कि हमारे मन में एक बातें उत्पन्न होती हैं कि इस बात को उनसे कहना ही है, நம்முடைய உள்ளத்தில் அப்படியே தோன்றும் இந்த வார்த்தையை இவரிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று. या नहीं तो उस बात को उनको लिखित रूप से या किसी भी रूप से भेजने के लिए हमारे मन में एक विचार उठेगा, அல்லது ஏதோ ஒரு விதத்திலே அவனுக்கு மெசேஜ் அனுப்பிவிட வேண்டும், அவனை எழுதி அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி உள்ளம் சொல்லும். उसी को उतावली में होके बोलने की या प्रत्युत्तर करने की बात कहते हैं। அதைத்தான் நாம் உணர்ச்சி வசப்பட்டு அல்லது தீவிரித்து சொல்லுகிற பதில் என்று சொல்லுவோம். तो यहाँ एक आत्मिक व्यक्ति किस प्रकार बर्ताव करना है, இங்கே ஒரு ஆவிக்குரிய மனுஷன் எப்படியாக இப்படி பதில் சொல்ல வேண்டும். वो पहले उस बात के प्रति प्रार्थना करने की जरूरी है, முதலாவது அவனுக்கு அந்த காரியத்தை வைத்து விண்ணப்பம் செய்ய வேண்டும். या इस बात को उनसे कहना परमेश्वर के सामने ये प्रश्न योग्य है, இந்த காரியத்தை அவனிடத்தில் சொல்லுவது தேவனுக்கு பிரியமாய் இருக்குமா? तब मैं तुरंत नहीं, देरी भी लगे, मैं परमेश्वर के प्रश्न योग्य बात को मैं दूसरों को मैं कहने वाला बन सकता हूं। அப்படி என்றால் உடனடியாக அவசரப்பட்டு அல்ல, கால தாமதமானாலும் அவனுக்கு தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற அந்த ஆலோசனை சரியாய் சொல்ல முடியும். हम इस वचन से अवगत हैं, पहले भी इस वचन को हम देख चुके हैं। நாம் இந்த வசனத்தை ஏற்கனவே அறிந்திருக்கிறோம், நாம் இந்த வசனத்தை பார்த்திருக்கிறோம். याकूब उसका पहले अध्याय का 19वां वचन में याकूब इस प्रकार कहता है, யாக்கோபு எழுதும் பொழுது 1வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்திலே இப்படியாக அவன் எழுதுகிறான். वो बोलने के बारे में और सुनने के बारे में याकूब कह रहा है, அவன் பேசக்கூடிய காரியத்திலேயும் கேட்கக்கூடிய அந்த காரியத்தை குறித்தும் தெளிவாயிருக்கிறான். याकूब 1 अध्याय का 19वां वचन, யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1:19, हे मेरे प्रिय भाइयों, ये बात तुम जान लो, हर एक मनुष्य सुनने के लिए तत्पर और बोलने में धीर और क्रोध में धीमा हो। ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். तो यहाँ याकूब एक बहुत सुंदर एक बात को कह रहा है। இங்க யாக்கோபு மிக அருமையான ஒரு விஷயத்தை சொல்லுகிறான். हम जिस बात के लिए हमें तत्पर होना चाहिए, எந்த காரியத்துக்காக தீவிரப்பட வேண்டும்? हम बोलने के लिए तत्पर नहीं, பேசுவதற்கு அல்ல, सुनने के लिए तत्पर होना चाहिए। கேட்கிறதற்கு தீவிரப்பட வேண்டும். वहाँ सोपर एकदम उल्टा बात को वहाँ पे वो कह रहा है, அங்கே சோப்பரோ தலைகீழாய் பேசுகிறான். मैं सुनने के लिए नहीं, बोलने के लिए मैं तत्पर हूँ, इसलिए मैं बोल रहा हूँ। நான் கேட்பதற்கு அல்ல, பேசுவதற்கு தீவிரமாய் இருக்கிறபடினாலே பேசுகிறேன். याकूब अपने पत्री में उसका कारण को भी आगे जाके वो लिखते हैं। இங்க யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே அதற்கு காரணத்தையும் எழுதுகிறான். उसका 26वां वचन को अगर आप पढ़िएगा, அதனுடைய 26ஆம் வசனத்தை பாருங்கள். यदि कोई अपने आप को भक्त समझे और अपनी जीभ पर लगाम न दे पर अपने हृदय को धोखा दे तो उसकी भक्ति व्यर्थ है। உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். तो बारंबार परमेश्वर में इस बात को याद दिला रहा है, திரும்ப திரும்ப தேவன் நமக்கு ஞாபகமூட்டுகிறார். एक सच्चा भक्त या एक सच्चे आत्मिक व्यक्ति का पहचान को वचन हमें दिखा रहा है। ஒரு உண்மையான தேவ பக்தியுள்ள ஒரு மனுஷனுடைய அடையாளங்களை வேதம் நமக்கு சொல்லுகிறது. वो ये है जो अपने जीभ में लगाम लगाने वाला, அங்கே சொல்கிறது தன் நாவை அடக்குகிறவன் அவனே. इसका मतलब तत्पर में या उतावली में होकर बोलने वाला एक आत्मिक परिपक्व व्यक्ति नहीं हो सकता है। அதாவது பதறியோ உணர்ச்சி வசப்பட்டோ தீவிரமாகவோ ஒருவன் பேசுகிறான் என்று சொன்னால் ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவன் அல்ல. तो इस बात में परमेश्वर में सहायता करने पाए। இதுல தேவன் நமக்கு உதவி செய்வாராக. दूसरी बात को फिर से मैं अय्यूब के 20वां वचन अध्याय से दिखाने के लिए चाहता हूं। திரும்ப இன்னொரு இரண்டாவது காரியத்தை யோபுவின் 20வது அத்தியாயத்தில்
அத்தியாயத்திலிருந்து நான் காண்பிக்கட்டும். उस 20वें अध्याय के 3रा वचन को अगर आप देखिएगा, அந்த 20வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை பாருங்கள். मैंने ऐसी चितौनी सुनी जिससे मेरी निंदा हुई और मेरी आत्मा अपनी समझ के अनुसार तुझे उत्तर देती है. நிந்தித்தேன் என்று நான் கடிந்து கொள்ளப்பட்டதை கேட்டேன், ஆனாலும் உணர்வினால் என் ஆவி பிரதியுத்தரம் சொல்ல என்னை ஏவுகிறது. तो यहाँ दूसरा एक कारण को बता रहा है सोपर कि अय्यूब मैं क्यों तुमसे बातें कर रहा हूं, क्यों मैं प्रत्युत्तर मैं दे रहा हूं. யோபுவே, நான் ஏன் உம்மிடத்தில் பேச வருகிறேன் என்பதற்காக இரண்டாவது ஒரு காரணத்தை சோப்பார் இங்கு சொல்லுகிறார். वो कहता है अय्यूब तुम्हारे शब्दों के कारण मैं मुझे अपमान हुआ है, मुझे निंदा किया गया है, इस कारण मैं उत्तर देने के लिए चाहता हूं. யோபுவே, உம்முடைய வார்த்தைகளினாலே நான் நிந்திக்கப்பட்டேன், உம்முடைய வார்த்தைகளினாலே எனக்கு வேதனை உண்டாயிற்று, காயம் உண்டாயிற்று, ஆகையினாலே நான் பேச துணிகிறேன். मैं तो समझता हूं कि सोपर एकदम उल्टा बोल रहा है. நான் இப்படியாக புரிந்து கொள்கிறேன், சோப்பர் பேசுவதோ அவன் புரியாமல் தலைகீழாய் பேசுகிறான். एक तो वहां अय्यूब की परिस्थिति गंभीर है, वो कई पीड़ा और क्लेश में वो गुजर रहा है. ஒன்றை பார்த்தால் யோபுதான் அவன் வேதனையும் உபத்திரவத்துக்குள்ளே போகிறான். और जिन मित्रों को उन्हें संभालना चाहिए था, उनको दोषी ठहराने के चक्कर में वे काम कर रहे हैं. எந்த சிநேகிதர்கள் இவனை பராமரித்து தூக்கிவிட வேண்டுமோ அவர்களோ இவன் மேலே குற்றத்துக்கு மேல் குற்றம் சுமத்துகிறார்கள். और उसी के ऊपर कई प्रकार की निंदा और अपमानजनक शब्दों को बातों को बोल रहे हैं. யோபுவின் மேலே அவன் மேலேயே நிந்தைக்குரிய வீணான வார்த்தைகளை பேசுகிறார்கள். और उनकी तर्कों के लिए जब अय्यूब उत्तर देने के लिए जब कोशिश करता है, அவருடைய தர்க்கத்துக்கு யோபு பிரதி உத்தரம் சொல்ல வரும்போது, और उसे रख के सोपर कहता है तुम्हारे शब्दों के द्वारा मैं निंदा को पाया हूं, तुमने मुझे अपमान कर दिया है. அதன் மூலமாக சோப்பர் சொல்ல வருகிறது என்ன, அந்த வார்த்தைகளினாலே உம்முடைய வார்த்தைகளினால் நான் காயப்பட்டேன், அது என்னை நிந்தைக்குள்ளாக்கிற்று. तो हम भी इस प्रकार की परिस्थिति में हम अपने को पा सकते हैं. நாமும் இந்த சூழ்நிலையிலே நம்மை பார்க்க முடியும். किसी के शब्दों के द्वारा, किसी के बर्ताव के द्वारा हम निंदा को या एक अपमान को हम शायद हम सामना किए होंगे. பிறருடைய வார்த்தைகளினாலே, பிறர் நம்மோடு கூட பழகுவதினாலே ஏதோ ஒரு நிந்தையான காரியத்துக்குள் நாம் உட்பட்டிருக்கலாம். तो क्या मेरा उत्तर या प्रत्युत्तर या प्रतिक्रिया उस निंदा के कारण है? என்ன, நான் கொடுக்கிற பதில் அல்லது நான் கொடுக்கிற பிரதி உத்தரவு அந்த நிந்தையின் காரணமாயிருக்கிறதோ? तो उसी को हमें हमारे जीवन में उसको जरा देखने की जरूरी है, जांचने की जरूरी है. அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க வேண்டும், அலசி ஆராய வேண்டும். तो यहाँ से जैसे सोपर कहता है मैं निंदा को पाया हूं इसलिए मैं तुमसे उत्तर दे रहा हूं. இங்கே சோப்பர் சொல்லுகிறான், நான் நிந்திக்கப்பட்டேன், ஆகையினாலே நான் உமக்கு प्रति उत्तरम சொல்லுகிறேன். तो हमारा प्रत्युत्तर किस प्रकार है, उस प्रकार की परिस्थिति में भी அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்முடைய प्रति उत्तरவு எப்படி இருக்கிறது? मैं नया नियम से एक घटना को मैं दिखाने के लिए चाहता हूं जिसमें दो लोग दो प्रकार से वहां प्रत्युत्तर देते हुए या प्रतिक्रिया करते हुए हम देख सकते हैं. நான் புதிய ஏற்பாட்டிலே ரெண்டு பேருடைய காரியங்களை சொல்ல போகிறேன். அவர்கள் எவ்விதமாக ரெண்டு விதமாக அவர்கள் சொன்ன பிரதி உத்தரவை பார்க்க முடியும். आप उसे मत्ती सुसमाचार उसका 26वां अध्याय में आप देख सकते हैं. அதை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரத்தில் பார்க்கலாம். उसके लगभग आखिरी भागों में जब आप आते हैं वहां यीशु मसीह पकड़े जाने के उस संदर्भ वहां पे लिखा गया है. அதனுடைய கடைசி பகுதிக்கு வரும் பொழுது இயேசு காட்டி கொடுக்கப்படுகிற அந்த சூழ்நிலை, और उसका 48वां वचन से कुछ वचनों को मैं पढ़ने के लिए चाहूंगा. அதனுடைய 48வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க விரும்புவேன். मत्ती 26 अध्याय का 48 वचन. மத்தேயு 26வது அத்தியாயத்தினுடைய 48வது வசனம். उसके पकड़ने वाले ने उन्हें ये संकेत दिया था, जिसको मैं चूम लूं वही है, उसे पकड़ लेना. அவரை காட்டிக் கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான் அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். और तुरंत यीशु के पास आकर कहा, हे रब्बी नमस्कार, और उसको बहुत चूमा. உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். यीशु ने उससे कहा, हे मित्र, जिस काम के लिए तू आया है उसे कर ले.
இயேசு அவனை நோக்கி சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கையை போட்டு அவரை பிடித்தார்கள். तब उन्होंने पास आकर यीशु पर हाथ डाले और उसे पकड़ लिया। यीशु के साथियों में से एक ने हाथ बढ़ाकर अपनी तलवार खींच ली और महायाजक के दास पर चलाकर उसका कान उड़ा दिया। அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதற வெட்டினான். तब यीशु ने उससे कहा, अपनी तलवार म्यान में रख ले, क्योंकि जो तलवार चलाते हैं वे सब तलवार से नष्ट किए जाएंगे। அப்பொழுது இயேசு அவனை நோக்கி உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். यहाँ दो लोगों की प्रतिक्रिया को आप देख सकते हैं। இங்கே ரெண்டு பேருடைய பிரதி கிரியையை நீங்கள் பார்க்க முடியும். यहाँ प्रभु यीशु मसीह की बात को देख सक रहे हैं இயேசு கிறிஸ்துவினுடைய பதில் கிரியையை பார்க்கிறோம். और दूसरा वहां पे यीशु का साथी करके लिखा है, लेकिन दूसरे सुसमाचारों में से वो पतरस करके हम जान सकते हैं। இங்கே இயேசுவோடு கூட இருந்த ஒரு சிநேகிதன் என்று ஒருவனை குறித்து எழுதியிருந்தாலும் இன்னொரு சுவிசேஷ புத்தகத்திலே அது பேதுரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய பதில் கிரியையை பார்க்கிறோம். पहले जैसे सोपर ने कहा मैं निंदित हुआ इसलिए मैं प्रत्युत्तर दे रहा हूं करके सोपर कहा था। அங்கே நாம் சோப்பாரை குறித்து பார்த்தோம், நான் நிந்திக்கப்பட்டேன் ஆகையினாலே பிரதி உத்தரவு சொல்லுகிறேன். लेकिन उसी परिस्थिति में यीशु को देखिए। ஆனால் அதே சூழ்நிலையில் இயேசுவை பாருங்கள். यीशु के साथ 3.5 साल सेवा किया यहूदा इस्करियोती अभी उनको पकड़वाने के लिए वहां पे आया है। இயேசுவோடு கூட இருந்த 3.5 ஆண்டுகள் கூட இருந்த இயேசுவுக்கு சீடனாக இருந்த யூதா இஸ்கரியோத்து இயேசுவை காட்டிக் கொடுக்கும்படி வருகிறார். और वो भी चुम्मा देख के उसको पकड़वा रहा है, जो एक प्यार को दर्शाने की बात से उस यीशु को पकड़वा रहा है। அதுவும் கூட முத்தம் செய்வதனாலே, அதாவது அன்பு பாராட்டுகிறேன் என்ற ஒரு எண்ணத்தோடு வருகிறவனாய் அவன் காட்டிக் கொடுக்கிறான். वहां यीशु का प्रत्युत्तर को मैं जरा दिखाने के लिए चाहता हूं। அங்கே இயேசுவினுடைய பதில் அல்லது பிரதி உத்தரவை காண்பிக்கட்டும். 50वां वचन को ध्यान दीजिएगा। வசனம் 50 பாருங்கள். यीशु ने उससे कहा, हे मित्र, जिस काम के लिए तू आया है उसे कर ले। இயேசு அவனை நோக்கி சிநேகிதனே என்னத்திற்காய் நீ வந்திருக்கிறாயோ அதை செய். यीशु उस व्यक्ति को देख के कैसे बात कर रहे हैं? இயேசு அந்த மனுஷனை பார்த்து எப்படி பேசுகிறார்? उस हालत में भी उस यीशु उनसे ऐसे बात कर रहे हैं, हे मित्र। அந்த சூழ்நிலையிலும் கூட இயேசு அவனை நோக்கி சிநேகிதனே. मुझे मालूम नहीं कि अगर मैं उस हालत में होता तो इस प्रकार में प्रतिक्रिया मैं कर सकता। எனக்கு தெரியவில்லை, நான் அந்த சூழ்நிலையில் இருந்திருப்பேன் என்று சொன்னால் என்னுடைய பதில் கிரியை எப்படி இருந்திருக்கும். लेकिन यहाँ से एक सुंदर बात को प्रभु यीशु से हमें सीखने को मिलता है ஆனா இயேசுவினிடத்திலிருந்து ஒரு அருமையான காரியம் கற்றுக்கொள்ள கிடைக்கிறது. कि उस प्रकार के परिस्थिति में भी हमें कैसे प्रत्युत्तर देना है, कैसे हमें प्रतिक्रिया में करना है। அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் எப்படி பேச வேண்டும், எப்படி பிரதி உத்தரவு அளிக்க வேண்டும். यीशु ये नहीं कह रहा है ये तुम मुझे पकड़ने के लिए आया हुआ व्यक्ति करके यीशु नहीं कह रहा है। இயேசு இப்படியாக அவனை பார்த்து சொல்லவில்லை, என்னை காட்டி கொடுக்க வந்திருக்க மனிதனா என்று கேட்கவில்லை. या ये धोखा देने वाला करके यीशु नहीं कहता है, அல்லது ஏமாற்றுகிறவனே என்று சொல்லவில்லை. यीशु कह रहा है मित्र। இயேசு சொல்கிறார் சிநேகிதனே. ये एक बहुत सुंदर एक प्रतिक्रिया को यीशु में से हम सीख रहे हैं। இது ஒரு அருமையான பதில் கிரியையை இயேசுவினிடத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம். लेकिन उसी संदर्भ में उस यीशु का साथी पतरस की प्रतिक्रिया को भी वहां हम देख रहे हैं। ஆனால் அதே சூழ்நிலையிலே இயேசுவோடு கூட இருந்த பேதுருவுடைய பதில் கிரியையும் பாருங்கள். वो उतावली में होकर क्या कर रहा है, उस महायाजक के दास के कान को काट दे रहा है। அவனோ உணர்ச்சி வசப்பட்டு அவசரமாக அந்த பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதற வெட்டினான். जरूर हम उस प्रकार के परिस्थिति में दूसरों को हम नहीं काटने वाले तो हम जरूर नहीं होंगे। உண்மையிலேயே அந்த சூழல் நமக்கு வந்தால் பிறரை வெட்ட வேண்டும் என்ற எண்ணத்துக்கு வரமாட்டோம். लेकिन हमारे शब्दों के द्वारा तो दूसरों को काटेंगे। ஆனால் நம்முடைய வார்த்தைகள் மூலமாக பிறரை கண்டிப்பாய் காயப்படுத்துவோம். तो उसी दो प्रतिक्रिया को मैं आपके सामने में दिखाने के लिए चाहता हूं। அப்படி ரெண்டு அந்த பிரதி கிரியையை உங்கள் மத்தியிலே காண்பிக்க விரும்புகிறேன். तो सोपर के जैसे मैं अपमानित हुआ
हुआ इस कारण मैं प्रत्युत्तर देना चाहता हूं करके उस विचार से नहीं, நான் சோப்பரை போல அவமதிக்கப்பட்டேன், நிந்தைக்குள்ளானேன், ஆகையினால இப்படியாக பிரதியுத்தரவு அளிக்கப் போகிறேன் என்பதனால அல்ல. उस परिस्थिति में भी यीशु के जैसा एक प्रेम के भावना से उन व्यक्तियों से भी बर्ताव करने के लिए परमेश्वर में अनुग्रह देने पाए. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் இயேசுவினுடைய அந்த உள் உணர்வு இருக்கிறதே, அந்த உணர்வினாலே உந்தப்பட்டவர்களாய் நாம் பிரதியுத்தரவு அளிக்க. और 20वां अय्यूब के 20वां अध्याय में से तीसरे बात को मैं दिखा के अंत करना चाहूंगा. அப்படியே யோபுவினுடைய 20வது அத்தியாயத்திலிருந்து 3வது ஒரு காரியத்தை காண்பித்து முடிக்க விரும்புகிறேன். पहले वो उतावली में होकर के इंपल्सिव हालत में वो प्रत्युत्तर दे रहा है. முதலாவது அவன் உணர்ச்சி வசப்பட்டு தீவிரமாய் பேசுகிறான். दूसरा वो इंसल्टेड महसूस करके, एक निंदित अपमानित महसूस करके प्रत्युत्तर दे रहा है. இரண்டாவது அவன் அவமதிக்கப்பட்டதாக நினைத்து அவர்களுக்கு உள்ள உணர்வை வெளிப்படுத்துகிறான். तीसरा उसकी इंटेंशन, उसकी किस प्रकार के कारण वो प्रत्युत्तर दे रहा है उसको मैं दिखाने के लिए चाहता हूं. இரண்டாவது பதில் கொடுக்கிறதுனுடைய இன்டென்ஷன், அதற்கு பின்னாக மறைந்து கிடக்கிற காரணம் என்ன? और उसका 4 और 5 वचन को अगर आप देखिएगा, அதனுடைய 4-5 வசனங்களை பாருங்கள். उसको मैं पढ़ रहा हूं. अय्यूब 20वां अध्याय का 4 और 5. யோபு 20வது அதிகாரத்தினுடைய 4-5 நான் வாசிக்கிறேன். क्या तू ये नियम नहीं जानता जो प्राचीन और उस समय का है, जो मनुष्य पृथ्वी पर बसाया गया, कि दुष्टों का ताली बजाना जल्दी बंद हो जाता, भक्तिहीनों का आनंद पल भर का होता है. துன்மார்க்கரின் கம்பீரம் குறுகினது என்பதையும் மாயக்காரனின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும் என்பதையும் அவர் மனுஷனை பூமியில் வைத்த ஆதி காலம் முதல் இப்படி இருக்கிறது என்பதையும் நீர் அறியீரோ. यहाँ सोपर अय्यूब को प्रत्युत्तर देने का उसका इंटेंशन क्या है, उसका मकसद क्या है? இங்கே சோப்பார் மறு உத்தரவு கொடுக்கிறானே, அந்த மறு உத்தரவு கொடுக்கிறதுடைய உள் நோக்கம் என்ன? एक उसका इंटेंशन ये है कि उसे दोषी ठहराना. ஒரு உள் நோக்கம் யோபுவை குற்றப்படுத்த வேண்டும். इसलिए उस पूरे 20वां अध्याय को अगर आप देखिएगा, ऐसे शब्दों को वो प्रयोग करता है. ஆகையினாலே முழு 20வது அதிகாரத்தை வாசித்தால் அவன் போடுகிற வார்த்தைகள் அப்படியே இருக்கின்றன. 5वां वचन को देखिए, वो कहता है दुष्टों की ताली बजाना बंद हो जाएगा. அவன் இப்படியாக சொல்லுகிறான். 5वां वचन में 5வது வசனத்தில் இப்படியே சொல்லுகிறான், மனுஷனை பூமியில் வைத்த ஆதி முதல் இப்படி இருக்கிறதோ என்பதை நீர் அறியீரோ. लग रहा कि 4 वचन तमिल में क्यों कहता है दुष्टों, दुष्ट करके उसको कहता है. 4ஆம் வசனத்தில் தமிழ்ல இருக்கிறது துன்மார்க்கனின் கம்பீரம் என்பதை குறித்து அவன் பேசுகிறான். और उसी में कहता है अय्यूब को देख करके तुम भक्तिहीन है, इसलिए भक्तिहीन का आनंद पल भर का ही होगा. அதிலேயே அவன் சொல்லுகிறான் மாயக்காரனின் சந்தோஷம். மாயக்காரனின் சந்தோஷம் என்ன? அது ஒரு நிமிஷம் தான் இருக்கும். और 7वां वचन में कहता है आगे के भाग में वो सदा के लिए नष्ट हो जाएगा. 7வது வசனத்தில் அவன் தொடர்ந்து சொல்லுகிறான், அவன் என்றைக்கும் அழிந்து போவான். और 9वां वचन को अगर आप देखिएगा, 9वां वचन में कहता है अपने स्थान पर उसका कुछ पता ना रहेगा. 9வது வசனம் பின்பகுதி, அவன் இருந்த ஸ்தலம் இனி அவனை காண்பதில்லை. वैसे अगर 18 वचन को अगर आप देखिएगा, 18 वचन के पिछले भाग में அப்படியே வசனம் 18னுடைய பின்பகுதியை பாருங்கள். उसकी मोल ली हुई वस्तुओं जिससे जितना आनंद होना चाहिए उतना उसे न मिलेगा. அவன் திரும்ப கொடுக்கிறது அவன் ஆஸ்திக்கு சரியாயிருக்கும், அவன் கழிவுறாதிருப்பான். 20वां वचन को अगर आप देखिएगा, 20வது வசனம், उसको कभी शांति नहीं मिलती है. அவனுக்கு ஒருபோதும் திருப்தியாயிருப்பதில்லை. उसी वचन में कोई मनभावनी वस्तु बचा न सकेगा. அவன் இச்சித்த காரியங்களில் அவனுக்கு ஒன்றுமே இருப்பதில்லை. 21 वचन में कहता है उसका कुशल बना न रहेगा. 21வது வசனத்திலே அவனுடைய ஆஸ்தி நிலை நிற்பதே இல்லை. और 23वां वचन में कहता है रोटी खाने के समय वो उस पर आ पड़ेगा. அவன் 23வது வசனத்தை பாருங்கள், அவன் வயிற்றை நிரப்பத்தக்கது இன்னும் அவனுக்கு இருந்தாலும் அவன் மேல் தமது கோபத்தின் உக்கிரத்தை வரவிட்டு. तो इसका मतलब इन वचनों से सोपर क्या किस प्रकार का बर्ताव कर रहा है, उसका इंटेंशन क्या है. இந்த வசனங்களினாலே சோப்பர் எப்படியாக யோபுவுடன் பேசுகிறான், அதனுடைய உள் நோக்கம் என்ன? जैसे मैंने कहा, एक तरफ में उसको दोषी ठहराने के लिए चाहता है, वो कह रहा है कि तुम दुष्ट हो, तुम भक्तिहीन हो. ஒருபுறம் அவன் சொல்ல வருவதின் நோக்கம் நான் சொன்னது போல நீர் துன்மார்க்கர், நீர் பக்தியற்றவர் என்று சொல்லி
குற்றம் உள்ளவனாய் மாற்றுகிறான். और दूसरा तरफ में वो आशा की बातों के नहीं विनाश की नष्ट होने की बातों को कह रहा है. இரண்டாவது புறம் பார்த்தால் அவன் நம்பிக்கை ஊட்டுகிற காரியத்தை அல்ல, அழிவுக்கெடுத்த முழுவதும் முடிந்து தொலைந்து போகிற அந்த காரியத்தை குறித்து பேசுகிறான். जैसे मैंने कहा सोपर का ये विचार नहीं कि मैं अपने बातों से अय्यूब को मैं संभालूं या उसे समझाऊं. நான் சொன்னது போல சோப்பார் இந்த எண்ணத்தோடு இல்லை, யோபுவை தூக்கி பராமரித்து விட வேண்டுமே. उसका यही विचार है कि उसका शांति मिट जाए, उसका आनंद मिट जाए, दुख में और दुख उसके जीवन में आ जाए. அவனுக்கு உள்ளே இருந்த ஒரு நோக்கம் என்ன? அவனுக்குள்ளே இருக்கிற சமாதானம் அழிந்து போகட்டும், சந்தோஷம் அழிந்து போகட்டும், துக்கத்துக்கு மேல் இன்னும் துக்கம் வரட்டும். तो मैं दूसरों के साथ मेरे बर्ताव में किस प्रकार के इंटेंशन के साथ, मकसद के साथ मैं बातें करता हूं या प्रत्युत्तर मैं देता हूं या प्रतिक्रिया करता हूं. அப்படி என்றால் பிறரோடு நான் சம்பாஷிக்கும் போது எந்த வார்த்தைகளினாலே அவர்களோடு கூட பேசுகிறேன், அவர்களோடு கூட சம்பாஷிக்கிறேன், तो इसके ऊपर हमें ध्यान देने की जरूरी है. இதன் மேலே நாம் கவனம் வைக்க வேண்டும். एक और घटना को मैं नया नियम से मैं दिखाने के लिए चाहता हूं सुसमाचार की किताब से. நான் சுவிசேஷ புத்தகத்திலிருந்து இன்னொரு சம்பவத்தை காண்பிக்கட்டும். यूहन्ना उसका 9 अध्याय को अगर आप देखिएगा, யோவான் 9வது அதிகாரத்தை பார்த்தால் वहां एक घटना वहां पे लिखा गया जहां एक जन्म से अंधे व्यक्ति को यीशु मसीह चंगा कर रहे हैं. 9வது அதிகாரத்திலே பிறவி குருடனாய் இருந்த ஒரு மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து சுகம் தருகிறார். वहां 2 वचन को सिर्फ मैं दिखाने के लिए चाहता हूं कि यीशु के बर्ताव कैसा रहा, अन्य लोगों का बर्ताव कैसा रहा. அங்கே நான் ஒன்று அல்லது இரண்டு வசனங்களை காண்பிக்கட்டும். இயேசுவினுடைய எண்ணம் நோக்கம் எப்படி இருக்கிறது, அவனை குறித்து பிறருடைய எண்ணம் எப்படி இருக்கிறது. चेले यीशु के चेले उस व्यक्ति को देख करके ये कह रहे हैं जो दूसरा वचन में पाया जाता है. இயேசுவின் சீஷர்கள் அவனை பார்த்து எந்த எண்ணங்களோடு பேசுகிறார்கள் என்பது இரண்டாவது வசனத்தில் இருக்கிறது. दूसरा वचन उसके चेलों ने उससे पूछा, हे रब्बी किसने पाप किया था कि ये अंधा जन्मा, इस मनुष्य ने या इसका माता पिता ने. அப்பொழுது இயேசுவின் சீஷர்கள் இயேசுவை நோக்கி, ரபி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமா அல்லது இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என்று கேட்டார்கள். हम इस घटना से अवगत हैं. आगे जाके यीशु कहता है कि किसी का ये पाप के कारण नहीं, परमेश्वर की महिमा के लिए ये हुआ है. இந்த சம்பவத்தில் நன்றாய் நாம் அறிந்திருக்கிற காரியம் என்ன? இயேசுவினுடைய பதிலை பார்க்கும் பொழுது இவன் செய்த பாவம் அல்ல, யாருடைய பாவம் அல்ல, தேவநாம மகிமைக்கென்று இப்படி பிறந்தான். एक तरफ में चेलों का विचार क्या है? ஒருபுறம் சீஷர்களுடைய நோக்கம் என்ன? उसकी पीड़ा को उसको संभालने के लिए उनका विचार नहीं है. அதாவது அவனுடைய துக்கம் வேதனை அதுல எப்படியாவது அவனை ஆறுதல் படுத்த வேண்டுமே என்று அல்ல, उसको चंगा करने का विचार नहीं है. அல்லது அவனுக்கு சுகம் கிடைக்க வேண்டுமே என்ற எண்ணமும் அவர்களுக்குள்ள இல்லை. उनके मन में यही विचार चल रहा है कि इसका ये हालत का कारण इसका पाप है कि इसका माता पिता का पाप है. அவர்களுக்குள்ளே ஓடிக்கொண்டிருந்த எண்ணம் என்ன? இவன் செய்த பாவமா இருக்குமா, இல்லன்னா இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா இருக்குமா? यीशु मसीह उस बात के ऊपर जा नहीं रहे हैं, இயேசு கிறிஸ்து அந்த பேச்சை எடுக்கவே இல்லை. बल्कि यीशु मसीह उसको चंगा ही कर रहे हैं. ஆனால் இயேசுவோ அவனை சுகப்படுத்துகிறார். अभी चंगा होने के बाद एक और झुंड वहां आ जा रहा है. இப்பொழுது சுகத்தை பெற்ற பின் இன்னொரு கூட்டம் அங்க வருகிறது. वहां फरिसियों का और वहां उस मंदिर के अगुओं का झुंड वहां पे आ जा रहा है. அந்த ஆராதனை ஆலயத்தினுடைய தலைவர்கள் இன்னும் பரிசேயருடைய கூட்டம் சூழுகிறது. एक वो अंधा व्यक्ति चंगा पाने के पहले चेलों का नजरिया भी एक गलत नजरिया था. முதலாவது அந்த மனிதனுக்கு சுகம் கிடைப்பதற்கு முன்பதாக சீஷருடைய உள்நோக்கம் அவருடைய எண்ணம் வித்தியாசமா இருந்தது. अभी चंगाई पा लिया है, இப்பொழுது சுகம் பெற்று விட்டான். अभी उन लोगों का प्रत्युत्तर को या उनका प्रतिक्रिया को देखिए. இப்பொழுது அந்த ஜனங்கள் சுகம் பெற்ற பின்பு அந்த ஜனங்களுடைய பதிலை பாருங்கள். उस 9 अध्याय का 34वां वचन को पढ़ रहा हूं. அந்த 9வது அதிகாரத்தினுடைய 34ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். उन्होंने उसको उत्तर दिया, तू तो बिल्कुल पापों में जन्मा है, तू हमें क्या सिखाता है? और उन्होंने उसे बाहर निकाल दिया. அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறமே தள்ளிவிட்டார்கள். यहाँ क्या हो गया? वो कह रहे अरे तू चंगा हुआ वो सब ठीक है, लेकिन हम जानते हैं कि तुम्हारा भूतकाल कैसा है. அவர்கள் சொல்ல வருவதனுடைய காரணம் என்ன? எப்பா நீ சுகம் பெற்று விட்டாய், சரிதான், இருந்திருக்கிறோம், ஆனா உன்னுடைய பழைய காலம் எல்லாம் என்னென்னலாம் இருந்துச்சு சொல்லி எங்களுக்கு தெரியும். तो लोगों का उनका इंटेंशन कैसा है, कैसे बर्ताव कर रहे हैं, ஜனங்களுடைய உள்நோக்கம் என்ன, எப்படியாக பிறரோடு பேசுகிறார்கள் என்று பாருங்கள். वे इससे आनंदित नहीं है कि ये व्यक्ति अंधा था अभी देख पा रहा है, चंगा उसको मिल गया. இந்த மனுஷனுக்கு சுகம் பெற்று விட்டானே, சுகம் கிடைத்ததே என்பதனால் சந்தோஷம் அடையவில்லை. वो सही होने के बाद भी उसके भूतकाल को ही
उसको दिखाने के लिए चाह रहे हैं। அவன் சரியாய் ஆன பின்பும் கூட அவனுடைய பழைய காலம் கடந்த காலத்தையே நினைத்து பேசுகிறார்கள். और साथ में नहीं रखना चाह रहे हैं, उसको बाहर भी निकाल दिए। அவனை கூட வைக்க விரும்பாமல் புறம்பே புறம்பே தள்ளுகிறார்கள். तो हम दूसरों के बर्ताव में हमारा इंटेंशन कैसा है, பிறரோடு பழகுகிற விதத்திலே நாம் எப்படி பழகுகிறோம்? इसलिए आप उस तीसरे विषय को आपके पेपर में आप देख सकते हैं। ஆகையால பேப்பர்ல மூன்றாவது குறிப்பை பார்க்க முடியும். Point not to their condition as a consequence of wickedness, but participate with them in their pain. दुष्टता के परिणाम के रूप में उनकी स्थिति का उल्लेख किए बिना उनके दुखों में उनके साथ भाग लें। அவர்களின் நிலையை துன்மார்க்கத்தின் விளைவாக குறிப்பிடாமல் அவர்களுடைய வேதனையில் அவர்களுடன் பங்கெடுங்கள். तो इसका मतलब हम दूसरों के बर्ताव में उनको दुष्ट करके साबुत करने के लिए नहीं, उनको संभालने के लिए हम कार्य करने पाए। நாம் பிறரோடு பேசும் பொழுது துன்மார்க்கன் பாவி என்று சொல்லி நிரூபிக்க அல்ல, அவர்களை தூக்கிவிட பராமரிக்க பேச வேண்டும். वैसे उसकी आखिरी विषय को भी अगर आप देखिएगा, அப்படி அதனுடைய கடைசி குறிப்பையும் பாருங்கள். हमारा प्रयास ये होना चाहिए कि वे पुनर्स्थापित किया जाना। நம்முடைய எண்ணம் இப்படி இருக்க வேண்டும், அவர்கள் திரும்ப தாங்கள் எந்த நிலைமையில இருந்தார்களோ அந்த நிலைமைக்கு வந்துவிட வேண்டுமே. ये नहीं कि उनके दुख और पीड़ा और बढ़ने का उस विचार से हमें बर्ताव नहीं करना है। இப்படி அல்ல, அவருடைய வேதனை வலிகள் இன்னும் கூட வேண்டும் என்ற எண்ணத்தோடு एक घटना को मैं कह के अंत करना चाहूंगा। ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க போகிறேன். एक अध्ययन में मैंने एक विलियम केरी के सेवकाई में हुए घटना को मैंने आपसे बांटा था। நான் ஒரு என்னுடைய அந்த மெடிடேஷன்ல வில்லியம் கேரினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னேன். जो 1812 वर्ष में मिशनरी विलियम केरी के प्रिंटिंग प्रेस जो जल गया था, उस घटना को मैंने कहा था। நான் சொன்னேன் 1812வது ஆண்டிலே வில்லியம் கேரி ஸ்தாபித்த அந்த பிரிண்டிங் பிரஸ் எரிந்து போன விஷயத்தை பேசினேன். उसमें उनके मित्रों का एक प्रतिक्रिया या उनके साथ बर्ताव बहुत एक सुंदर बर्ताव था। அப்பொழுது அவரோடு கூட சிநேகிதர்கள் பேசின காரியங்கள், உறவாடின காரியங்கள் மிக விலையேற பெற்றவைகள். विलियम केरी अकेले सेवकाई नहीं किए, வில்லியம் கேரி தன்னந்தனியாய் ஊழியம் செய்யவில்லை. उनके साथ विलियम वार्ड करके एक मिशनरी उनके साथ सेवकाई में थे। அவரோடு கூட வில்லியம் வார்ட் என்ற மிஷனரி ஊழியத்தில் இருந்தார். और जोशुआ मार्शमैन करके एक और सेवक भी उनके साथ सेवा करते थे। ஜாஷுவா மார்ஷ்மேன் என்று சொல்லி இன்னொரு ஊழியரும் அவரோடு கூட இருந்தார். उस आग से जला उस घटना में दोनों ने कैरी को संभालने के लिए ही कोशिश किया था। இந்த ரெண்டு நண்பர்களும் அந்த தீயினால் ஏற்பட்ட விபத்திலே கேரியை எப்படியாவது தூக்கிவிட வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இருந்தார்கள். और दूसरा एक घटना 1830 वर्ष में हुआ था। இரண்டாவது ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையிலே 1830வது ஆண்டில் நடந்தது. वो पूरे उस समय के भारत वर्ष में सिर्फ नहीं, पूरे विश्व भर में आर्थिक स्थिति गिर गया था। அந்த காலகட்டத்திலே இந்தியாவினுடைய பொருளாதார வீழ்ச்சி அப்படியாக கீழே விழுந்து கிடந்தது. இந்தியாவில் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் பொருளாதார வீழ்ச்சி। उसी को इतिहास में the years of depression करके उसको पढ़ते हैं। அதைத்தான் வரலாற்றில் years of depression என்று வாசிக்கிறோம்। उस कारण सेवकाई में भी, कैरी के सेवकाई में भी उसका प्रभाव पड़ा। அந்த காரணத்து நிமித்தம் வில்லியம் கேரியினுடைய ஊழியமும் பாதிக்கப்பட்டது। और उसमें जो जोशुआ मार्शमैन करके मैंने कहा था, நான் சொன்னேன் ஜாஷுவா மார்ஷ்மேன் என்று சொல்லி, वे और उनकी पत्नी दोनों मिलके कैरी के साथ वे स्कूलों को यानी शिक्षा संबंधित सेवकाई को वे करते थे। அவர்களும் அவருடைய மனைவியும் கேரியோடு இணைந்து படிப்பு சம்பந்தமான அதாவது கல்வி ஸ்கூல் ஊழியத்தை செய்து வந்தார்கள்। उन दिनों में भारतवर्ष में सबसे पहले लड़कियों को शिक्षा देने वाले मिशनरी यही रहे। அந்த காலத்திலே முதலாவது பெண் பிள்ளைகளுக்கு கல்வி புகட்டக்கூடிய மிஷனரி இவராவே இருந்தார்। और उनके पास ज्यादा पैसा नहीं रहता था, அவரிடத்தில் अनेक பண வசதி இருந்தது। इसलिए मिशनरी मार्शमैन ने क्या किया, ஆகையால மிஷனரி மார்ஷ்மேன் அவர்கள் செய்தது என்ன, कुछ कारखानों में, कुछ कंपनियों में उनके पास जो पैसा आया उसको उन्होंने इन्वेस्ट करके रखा था। சில கம்பெனி அல்லது சில தொழிற்சாலைகள் அதிலே இருந்து வந்த பணத்தை அவர் இன்வெஸ்ட் பண்ணி வைத்திருந்தார்। यानी उन कंपनियों में से जो रिटर्न्स आती थी उसको अपने स्कूल की सेवकाई में लगा के सेवा करते थे। அந்த கம்பெனி மூலமாக வந்த வருமானம் இருக்கிறதே, அவைகளை தன்னுடைய அந்த பள்ளிக்கூட ஊழியம் அந்த ஊழியத்திலே அவர் போட்டு வைத்தார்। अभी 1830 में ये आर्थिक डिप्रेशन के कारण क्या हो गया, இப்பொழுது 1830 பொருளாதார வீழ்ச்சியினாலே வந்த காரியம்,
जो उन कंपनियों में से उनको रिटर्न्स आना चाहिए था वो नहीं आया। அந்த கம்பெனியிலிருந்து ரிட்டர்ன்ஸ் வர வேண்டுமோ அவைகள் வரவில்லை. इस कारण पूरी तौर से उनके जो शिक्षा संबंधित सेवकाई में बहुत बड़ा धक्का लगा। இது நிமித்தம் அந்த ஸ்கூல் ஊழியம் அல்லது அந்த கல்வி கொடுக்கிற ஊழியத்திலே ஒரு பெரிய பாதிப்பு. अभी इस परिस्थिति में विलियम कैरी ने द मार्शमैन की तरीकाओं को दोष नहीं लगाए। இப்பொழுது வில்லியம் கேரி அந்த மார்க்ஸ்மேன் செய்த அந்த முறைமை இருக்கிறதே அதன் மேலே குற்றம் சொல்லாமல் उन्होंने दो बात को कैरी ने उस संदर्भ में किया था। அந்த காலகட்டத்திலே கேரி செய்த ரெண்டு காரியங்கள் உண்டு. उन्होंने जरूर कैरी उस सेवकाई में शामिल नहीं थे, उनका योगदान उसमें ज्यादा नहीं था, கேரி அந்த கல்வி ஊழியங்களிலே அவருடைய பங்கு ஒன்றுமே அதிகமாக இல்லை. लेकिन उन्होंने एक बहुत सुंदर बात को उस संदर्भ में किया। ஆனால் அவர் செய்த ஒரு அருமையான காரியம் என்ன தெரியுமா? कैरी खुद अपने को लेकर और सारे सेवकों के लेकर उन्होंने अपने तनख्वाह को 50% पाने के लिए उन्होंने अपने को सौंप दिया। கேரி அவரோடு கூட இருந்த உடன் ஊழியர்கள் அவளுடைய அந்த மாத சம்பளம் இருக்கிறதே அவைகளை 50% தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி தீர்மானித்தார்கள். ताकि उस शिक्षा संबंध सेवकाई में उसमें बातों को भी आगे बढ़ा सके, वहां जो भी उसे लाभान्वित हैं वे हार न माने या उसके ऊपर कोई मार न आए। இது நிமித்தமாக அந்த கல்வி சம்பந்தமான அந்த ஊழியத்திலே பாதிப்பு வந்திருக்கிறதே அதிலே ஈடுபட்டவர்களுக்கு எந்த அடியும் எந்த பாதிப்பும் ஏற்படாதபடி இது போய் அதிலே பொருத்திக் கொள்ளத்தக்க विलियम कैरी जरूर वहां उन तीनों में से अगुवा वही है, அந்த மூன்று பேர்களிலே தலைவர் வில்லியம் கேரி தான். लेकिन उसके बर्ताव को मैं आपको दिखा रहा हूं। ஆனால் அவர் செய்த அந்த அணுகுமுறையை உங்களிடத்தில் காண்பிக்கிறேன். कैरी को पूरी तौर से हक है मार्शमैन की तरीका को दोषी ठहराने का, गलत ठहराने का। அந்த நாஷ்மான் அவருடைய அந்த முறை இருக்கிறதே கல்வியில எப்படி எல்லாம் அவர் செய்கிறார் அதிலே முழுவதும் இது தவறு இப்படி செய்திருக்க கூடாது என்று சொல்வதற்கு உரிமை கேரியிடம் இருந்தது. लेकिन उस मौका को कैरी ने ऐसा इस्तेमाल नहीं किया, ஆனால் அந்த வாய்ப்பை கேரி பயன்படுத்தாமல் बल्कि उन्होंने ये विचार किया कि मैं क्या कर सकूं उन्हें उसे संभालने के लिए। ஆனால் அவர் செய்தது என்ன? நான் அவர்களை தூக்கி விடுவதற்கு நான் என்ன செய்ய முடியும்? तो मैं इस बात से मैं आपके आज के अध्ययन में आपको अंत करना चाहूंगा நான் இந்த காரியத்தை வைத்து இன்றைய தியானத்தை முடிக்க விரும்புகிறேன். कि हम दूसरों के साथ हमारा बर्ताव खास तौर से उनके क्लेश में कैसा हम करते हैं। நாம் பிறரோடு அணுகுமுறை வைக்கும் பொழுது அவர்களோடு கூட எப்படியாக அணுகுகிறோம்? हम एक उतावली में होकर, इंपल्सिव में होकर के उनसे हम प्रत्युत्तर हम ना देने पाए, உணர்ச்சி வசப்பட்டு பதில் உரைக்காமல் और दूसरा हम अपने आप को अपमानित समझकर, मैं इंसल्ट किया गया करके समझकर हम प्रत्युत्तर या प्रतिक्रिया ना करने पाए, அல்லது நான் அவமதிக்கப்பட்டு விட்டேன் என்ற எண்ணத்தோடு கூட பிரதி உத்தரவு அளிக்காமல் और तीसरा मैं एक भले विचार के साथ, एक गुड इंटेंशन के साथ मैं दूसरों के साथ बर्ताव करने पाऊं, ஆனால் நன்மையான ஒரு உத்தமமான உள் உணர்வோடு கூட பிறரோடு பழக तब हम दूसरों के साथ की रिश्ता भी बरकरार रहेगा, அப்பொழுது பிறரோடு கூட உள்ள உறவும் அப்படியே நிலைத்திருக்கும். वैसे हमारे बर्ताव से, हमारे कार्यों से परमेश्वर प्रसन्न योग्य रहेगा। அப்படியே நம்முடைய அணுகுமுறை அல்லது நம்முடைய கிரியைகளினாலே தேவன் பிரியப்படுவார். आइए इस बात के लिए अपने को अर्पण करते हुए हम प्रार्थना करें। நாம் இந்த காரியத்துக்காக நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா?